ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்லைன் ஜாப் தமிழ். ஸோ இதில் எங்களோட ஆன்லைன் ஜாப் கிளாஸஸில் இருக்கிறது ஜாப்ஸ் எப்படிங்கிற ஒரு ஜாப் சேம்பிள்ஸ் செய்து காட்டிருக்கிறோம். அதில் நாங்கள் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஒரு வெப்சைட்டில் ஜாப் சேம்பிள். ஸோ இந்த ஜாப் இந்த ஜாப்பை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க உங்கள்கிட்ட ஒரு ட்ரைனிங் ஒன்று தருவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் செய்யலாம். ஸோ அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தருவாங்க. ஸோ பட் நீங்கள் இந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 24 டாஸ்க் இருக்கும். அதில் 20 கரெக்டாக பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லை, லோகோவில் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு லோகோ இருக்கும் அந்த பிக்சரில், அந்த லோகோவில் நீங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணணும். ஸோ நான் இங்கே சம்சுங்கிற லோகோ ஒன்று இருக்குது. ஸோ நான் அந்த லோகோவில் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக இன்கரெக்டாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் லோட் ஆகும். ஸோ இங்கே இந்த எடிட்டர்ஸ்டு லோகோ. ஸோ பாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கரெக்ட். ஸோ கூகுள் புக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேக்குரேட்டாக நெக்ஸ்ட் கொடுங்க. எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் அடுத்த டைப் ஆஃப் என்ன டைப்லாம் உங்களுக்கு ஜாப் வரும். சார் திஸ் ஜாப் ரெக்யர் டு யூ ட்ரோ மெனி லோகோஸ் அஸ் யூ கேன். ஸோ அப் டு 3, அதாவது நீங்கள் 3 லோகோ இருக்கும்னா 3 லோகோடையும் நீங்கள் அதை ட்ரா பண்ணுங்க இங்கே அவங்க உங்களை சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் 3 லோகோக்கும் ட்ரா பண்ணுவோம். 1 2 3. ஓகே, எத்தனை லோகோ இருந்தாலும் அதில் மினிமம் 3 லோகோ வர மாதிரி உங்களை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரா பண்ணும்போது நாட் ஓன்லி அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தராங்க. ஃபுல்லாக நீங்கள் டெக்ஸ்ட்டோடு சேர்த்து இந்த இமேஜையும் ஃபுல்லாக சேர்த்து உங்களை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் Playboy. Okay, next. Correct. Okay. Next. Correct. Okay, next. ஸோ ஹைட் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு அந்த பர்டிகுலராக அந்த லோகோ உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் உங்களை அதில் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஒன்லி டெக்ஸ்ட் வந்தால் அந்த டெக்ஸ்ட்டை ட்ரா பண்ண வேணாமா, லோகோவை மட்டும் ட்ரா பண்ணுவோம். ஸோ இது லோகோ தான். ஸோ நான் இந்த லோகோவை ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட். ஸோ இது டெக்ஸ்ட். ஸோ நத்திங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட். இதில் லோகோ இருக்குது. ஸோ லோகோவை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட். சம்திங் மிக்ஸ். ஓகே, இதில் எதுவுமே லோகோஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட். ஸோ கன் ரிஃப்ளெக்ஸ் வந்தால் அதுவும் நீங்கள் நோ கொடுத்தா சரி. ஸோ நத்திங் ஃபார்ம் கொடுத்து நோ கொடுத்தா சரி.
டூ பிளரி, வெரி ஹார்ட் டு சி. உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, நீங்கள் நத்திங் ஃபார்ம் கொடுக்கலாம். ஸோ ஹேண்ட் ட்ரோனை நீங்கள் இதில் கொடுக்கக்கூடாது. ஸோ இது ஹேண்ட் ட்ரோன், ஸோ நத்திங் டு பாக்ஸ். ஸோ இது வந்து லோகோ, ஹேண்ட். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ட்ரோன், ஸோ நத்திங் ஃபார்ம். ஸோ டு நாட் மார்க், ஆல்ரெடி லேபிள் பண்ணப்பட்டிருந்தே நீங்கள் லேபிள் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த எடிடாஸ் லேபிள் பண்ணப்பட்டிருக்குது, லேபிள் பண்ணப்படாது இந்த எடிடாஸ். ஸோ நீங்கள் இதை லேபிள் பண்ணிக்கோங்க. எஸ், ஃபைன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் மெக்டொனால்ட்ஸ் ஆல்ரெடி 1ல் பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, பாக்ஸ் பண்ணப்படாது, நீங்கள் பாக்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இது ஸோ ரெண்டுமே இங்கே பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வேறு லோகோஸ் மேலே ஒரு லோகோஸ் இருக்குது எடிடாஸில், ஸோ அதை பாக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இதில் 3A உங்களை எத்தனை லோகோஸ் இருக்குதோ நீங்கள் அத்தனையும் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும், மார்க் பண்ணணும். ஸோ கரெக்ட். ஸோ பாக்ஸ் கொஞ்சம் ஸ்மால் ஆகிட்டு, ஸோ கரெக்ஷன் வரும்போது கரெக்ஷனை நீங்கள் திரும்ப கரெக்ட் பண்ண சரி. அடுத்தே நீங்கள் இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகினாலும் நீங்கள் திரும்ப இதை டேக் பண்ணலாம். சேம் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ சாரி, இதில் பாக்ஸ் பண்ணு 2 பாக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது, 2 பாக்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ பாக்ஸ் பண்ணப்படாததை நான் பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ 88% ஸோ ஏர்னிங்ஸும் இங்கே வந்துடுது. பட் இவங்க நீங்கள் 100% கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு அவங்க ஒரு ஏர்னிங் ஒன்று தருவாங்க. இது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு அவங்க பே பண்ணுற, இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அவங்க பே பண்ண. ஸோ நீங்கள் இனி கண்டினியூஸாக இதே மாதிரி அதை ஒர்க் பண்ணிட்டு போகலாம். உங்களோட ஒர்க் ஏற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு போனஸும் தருவாங்க. ஸோ இதே டைப் ஆஃப் ஜாப் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டை தாண்டி ஸ்ட்ரீட் சைட் நான் இன் ஃபியூச்சரில் இது பண்ணுறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான ஜாப் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட பர்சனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கிறேன், நான் அதில் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு பிறகு நீங்கள் என்ன வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன், டைரக்ட் லிங்க், அதில் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.